நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி டிவியை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தொடர்ந்து தாந்திரிக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான தகவல்களும் அதே மாதிரி ஆன்மீக ரீதியான தகவல்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இது புதுசாக நீங்கள் பார்க்குற சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் அன்பர்களே. நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களுக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அட்ரஸ், ஃபோன் நம்பர் நீங்கள் எனக்கு கொடுக்கும் பொழுது இந்த டயத்தில் வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளில் உங்களுக்கு அந்த பிரசாதங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு நம்ம அனுப்புவோம். விருப்பமாக இருக்கிறவங்க அந்த டயத்தில் பூஜை பண்ணி கேட்குறேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ஆர்ஐஸாக இருக்கிறவங்களும் அந்த பூஜைகள் முடிக்கும் பொழுது தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் போஸ்டல் சார்ஜஸ் ஜாஸ்தி வர்றதுனால அந்த சார்ஜஸ் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதையும் அனுப்பிச்சி விட்ருவோம் அன்பர்களே. இப்போ நம்ம அந்த தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்ற இதில் மிகப்பெரிய எதிரிகள் சில பேருக்கு கடன்னு பார்த்திங்கன்னா சாதுவாக இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கால சுழற்சி என்ன பண்ணும்னா பல எதிரிகளை வந்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதில் எதிர்பார்க்காத எதிரிகள்லாம் தானாக இவங்கெல்லாம் எங்கேந்திரா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி வரிசையாக எதிரிகள் வந்துகிட்டே இருப்பாங்க. எதிரிகள், துரோகிகள், இந்த மாதிரி நிறைய வந்துடுவாங்க அவங்க வாழ்க்கையில். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு என்ன செய்கிறதுனே தெரியாத மாதிரி ஒரு சிக்கலில் போய் மாட்டிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஜனனகால ஜாதகத்தை ஒரு வண்டி மாறி போகுதுன்னா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நம்ம தமிழனோட பண்பாடும் இந்திய கலாச்சாரத்தோட பண்பாடும் நம்ம ராமாயணம் மகாபாரத காலங்கள்லேருந்து நமக்கு உண்மையான தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரமே, வேதத்தின் கண்ணே வந்து ஜோதிடம் தான். அப்போ அந்த வழிபாடுகள் மூலமாக நீங்கள் நல்ல பரிகாரங்கள் பெற்றிருக்க முடியுமானா 100% பெற்றிருக்கலாம். அப்போ நல்ல ஒரு ஜோதிடரை, உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரை நீங்கள் போய் பார்க்கணும். அந்த ஜோதிடரை போய் பார்த்து அந்த இடத்துல போய் வழிபாடுகளை தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த தாந்திரிக சாஸ்திரப்படி உள்ள விஷயங்களையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும், ஏற்படும். இப்போ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு ஜோதிடம் ரீதியாக நீங்கள் பார்த்துக்கணும், கன்சல்டேஷன் பார்த்துக்கணும்னாலும் நாங்களும் ஜோதிட ரீதியாகவும் கன்சல்டேஷன் பார்க்குறோம். நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் தான் பண்ணுறோம் நண்பர்களே. ஒருவேளை வேணும்னாலும் உங்கள் ஜாதகப்படி தாந்திரிக சாஸ்திரப்படி உள்ள விஷயங்களும் தனிப்பட்ட முறையிலையும் சொல்லி கொடுப்போம். வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். வெளிநாட்டில் இருக்கவங்க, வெளியூரில் இருக்கவங்க ஃபோன் கன்சல்டேஷன்ஸும் பண்ணுறோம். இதுக்கு உள்ளூரில் இருக்கவங்க டைரக்ட் அப்பாயின்மெண்ட்ஸும் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற மிகப்பெரிய எதிரியை நீங்கள் ஜாதகப்படி பார்த்துடுறீங்க. அவங்கள எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது, அவங்கள்ட்டேருந்து நம்ம எப்படி வந்து பிரச்சனை இல்லாமல் வெளியே வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு உங்களுக்கு தேவை வந்து 2 விஷயம். ஒன்று வந்து பஞ்சமுகி ருத்ராட்சம். இதில் விண்ணப்படாமல் இருக்கிற மாதிரி ஒரே சைஸில் இருக்க மாதிரி, இது 8 mm இருக்கலாம், 5 mm இருக்கலாம், ஆனால் உடஞ்சிருக்கக்கூடாது. உடையாத ருத்ராட்சத்தை வந்து கழுத்தில் போட்டுக்குங்க. இதுக்காக நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுன்னா, ஐயோ ருத்ராட்சம் போடுறோமே, நம்ம நான்வெஜ் சாப்பிட்லாமா, வெஜிடேரியன் சாப்பிட்லாமா, இது பண்ணலாமா, இதெல்லாம் போட்டு குழப்பிக்க கூடாது, சரிங்களா? இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எதிரி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. கட்டுக்கடங்களை ஒருவேளை கடங்காரங்க தொல்லை பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்மளால் முடியல அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரயோகம் பொருந்தும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பஞ்சமுகி ருத்ராட்சத்தை வாங்கிக்கோங்க. நல்ல ஒரு ருத்ராட்சம் வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு அணிஞ்சிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஒரு வேளை ருத்ராட்சம் வேணும், உங்களுக்கு ஒரு நல்ல ருத்ராட்சம், உடையாத ருத்ராட்சம் குவாலிட்டியாக இருக்கும் நம்மள்ட்ட. நான் பேர் சொல்ல விரும்பல, முக்கியமான சில குருமார்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம தான் சப்ளை பண்ணுறோங்க. அவங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்க, அவங்க பேர் நம்ம சொல்லக்கூடாதுன்றதுனால நம்ம சொல்லலைங்க. அவங்களுக்கே நம்ம தான் ஃபுல்லாக கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம், நம்மக்கிட்டே கிடைக்கும். அது வந்து ரொம்ப கிளியராக இருக்கும், இந்த சைஸ்லாம் ரொம்ப கிளியராக இருக்கும், அது முறையாக இருக்கும், சரிங்களா? அதையும் வாங்கிக்கலாம். ஒருவேளை வேணுங்கிறவங்கள கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ருத்ராட்ச மாலையை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கிளென்சிங் பண்ணணும். கிளென்சிங் மெத்தடுன்னு ஒன்று இருக்குங்க. ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா தயிரில் போட்டு எடுக்கணும், மறுநாள் வந்து பாலில் போட்டு எடுக்கணும். பாலில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணீரில் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ருத்ராட்ச மாலையை ஒன்று அணியணும், இன்னொன்று ஜபமாலைக்கு வச்சுக்கணும். இது தப்பு. இதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, அதே மாதிரி பஞ்சமி திதி, இதில் நீங்கள் இந்த வழிபாடுகளை தொடங்கலாம். இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடங்கும் பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து விநாயகரோட வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டும்தான் எந்த பூஜைகளுமே வந்து ஜெயிக்கும். ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சாஸ்தா தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் சாஸ்தா தேவாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி கும்பிடலாம்.
இந்த தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓம் க்ரீம் பத்ரகாளிகாயே ஸ்வாஹா, ஓம் க்ரீம் பத்ரகாளிகாயே ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிண்டு, அதே மாதிரி இதை நீங்கள் என்ன செய்யணும், இந்த ருத்ராட்சத்தை இந்த விரலாலையும் அதாவது உங்களுடைய கட்டை விரலும் உங்களுடைய நடு விரலையும் சேர்த்து இப்படி வச்சுட்டு ரிவர்ஸில் உருட்டணும். இந்த ரிவர்ஸில் இப்படி உருட்டிகிட்டே வரணும். ஓம் க்ரீம் பத்ரகாளிகாயே ஸ்வாஹா, ஓம் க்ரீம் பத்ரகாளிகாயே ஸ்வாஹான்னு மனசுக்குள்ளேயே உருட்டிகிட்டே வரணும். இதை ஒரு 108 தடவை உருட்டணும். இப்போ நீங்கள் ஏற்ற வேண்டிய எண்ணெய் என்ன, வேப்பை எண்ணெயும் இலுப்பை எண்ணெயும் சேர்த்து ஒரு இரும்பு விளக்கில் 2 விளக்கு ஏற்றணும். இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா, எதிரி வசமாவார்னா அன்பாவார்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எதிரிகளை நம்ம எந்த தப்பும் செய்யக்கூடாது. அவங்களே நமக்கு கெட்டது செஞ்சாலும் நம்ம அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது. அதுதான் உண்மை தர்மசாஸ்திரம். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் சுவாமிகிட்ட போய் கேட்கும் பொழுது என்னாகும், அந்த எதிரிகளை விலக்கி விடும். அதை மீறி அந்த எதிரி தொந்தரவாக பண்ணிகிட்டே இருந்தால் அதுக்குள்ள விஷயங்களை தெய்வம் பார்த்துக்கும். நம்மளா எந்த தப்பும் செஞ்சு அந்த பாவத்துக்குள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ அதனால் அந்த கோவத்தெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நமக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கட்டமைப்புக்குள்ளே நம்ம இருக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்குள்ளே நம்ம பண்ணிக்கும் பொழுது அதை மீறி எதிரி என்ன பண்ணுவான், தப்பாக ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்பான். சரிங்களா, அரசாங்கத்திலையோ இந்த மாதிரி விஷயங்களில் தப்பாக பண்ணி மாட்டிப்பான். ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த எப்படி வச்சு பார்த்தீங்கனாலும் இதுலேருந்து நீங்கள் எதிரி தொல்லையிலேருந்து மிகப்பெரிய எதிரியாக இருந்தாலும் வெளியே வந்துடுறதுக்கான 100% வெற்றி இதில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் பண்ணும்பொழுது இது ரொம்ப நல்லா வேலை செய்யும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது விஜய் சேது நாராயணன். இதை தவிர்த்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க, நம்ம ஒரு கிளாஸஸ் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, இது ஒரு 48 நாள் வகுப்புங்க. இது நீங்கள் என்ஆர்ஐஸாக இருந்தீங்கனாலும் கற்றுக்கலாம். இதுக்கு முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை பார்ப்போம். இது நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கே அது போய் சேரும். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பார்ப்போம். ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளை சொல்லிக் கொடுப்போம். இது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் இதை நீங்கள் கற்றுக்கும் பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்ங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்கனாலும் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் சென்னையிலையோ திருச்சியிலையோ இருக்கீங்க, அது பக்கத்தில் இருக்கீங்கன்னா நேராக வந்தும் கற்றுக்கலாம். 3 தடவை நேராக வரணும். 16 பண்ணுவோம். இதுக்குள்ள சில தாந்திரிக ரீதியான பொருள்களும் கொடுப்போம் நண்பர்களே. ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்களும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே. ஓம் நம சிவாய. ஓம் சுவாமியே சரணமையப்பா.